தீமையின் உணர்வை வென்ற இதையெல்லாம் வென்றது துருவ நட்சத்திரம். அதனை நீங்கள் கவரும் வழிக்கு உபதேசித்து இதையும் சொல்லி அதையும் சொல்லும்போது இதை உங்கள் உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலவையாக்கி வரும்போது அகேசன் தன் காய் கருவிலிய விஷயத்தை வென்று பழகியவன், பிறந்த பின் வெல்லம் கூடிய நிலையை பெற்றவன், அவன் பார்வையிலேயே நோய்கள் நீங்கியது. அதே போல சில விஷத்தன்மையால் உருவாகும் உணர்வின் தன்மை அது துருவத்தின் ஆற்றலை எப்படி பெற்றிருந்து அறிந்தது. துருவத்தின் ஆற்றலை பெற்ற பின் தன் உடலின் தன்மை விஷயத்தை மாற்றி இப்ப எப்படி நாகன் பல விஷயங்களை சேர்த்து வைரமா மாற்றுகின்றதோ இதே பல விஷயத்தின் தன்மை கொண்டு உயிரணுவின் ஜீவ அணுவாக மாற்றும். அது விஷம் உறையும் போது வைரமாகி இயற்கையிலே நாகரத்தனமாக மாறுகின்றது. அதற்கு ஜீவன் இல்லை, ஆனால் இருளில் ஒளி என்ற நிலைதான் அது இருக்கு. அப்ப நாம் எப்படி இப்போ நாம பெயிண்டால் செய்கின்றோம், வெளிச்சம் பட்ட பின் அதன் எதிரொலியை நமக்கு கொடுக்கின்றது. ஆனால் சூரியனுடைய ஒளிப்பட்டால் அது சாதாரண பெயிண்டா தெரியும். சொல்றது இதே மாதிரி இந்த இயற்கை நீதிகள் இதெல்லாம் நீங்க நமக்கு புரியாத சொல்றாருன்னு நினைச்சு விடாதீங்க. முதல்ல பதிந்த பின் தான் எண்ணினால் புரியுது. புரிய வைக்கிறது தான் எப்படி பள்ளிக்கூடத்தில் போய் எழுத்து பார்த்தாச்சுன்னா எழுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஊ ஏ அப்படின்னு சப்தத்தை எழுத்துறதுக்கு எழுத்து சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஊனாவே இருக்கும்போது ஆன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆனால் அந்த எழுத்துக்கு அதுக்கு வித்தியாசமாகி விடும் அல்லவா? அதே மாதிரி எந்த மொழிகள் எடுத்தாலும் முதல் ஒளியின் சப்தங்களை கொடுத்து அடுத்த சப்தங்களை கொடுத்தும் போது சொல்லின் வன்மைகள் எப்படி இயங்குகின்றது, சொல்லால் சொன்ன பின் புரிந்து கொள்ளும் நிலை வருகின்றது. இது அன்று தத்துவ ஞானிகள் இந்த எழுத்து வடிவினை கொண்டனர். இதை போலதான் இயற்கை நீதிகளை அனைத்தும் கண்டு இந்த உணர்வினை அன்பு எழுத்து வடிவில்லை திருப்பி பார்ப்பதற்கு அவன் காலத்தின் உணர்வு ஒளியை பதிவாக்கி மற்றவர்களை ஈர்க்கச் செய்து இது நலமாகும் போ என்று அவர்கள் சொல்லப்படும் போது அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு பதிவானத்தில் அது நல்லதாகி போகின்ற விஷத்தின் தன்மை முறித்த நிலைகள் அவன் சொல் அதற்குள் சென்று அந்த நோயை நீக்கும் வல்லமை வருகின்றது. ஏனென்றால் அவன் சொல்லை கேட்டு உணர்ந்திருந்தால்தான் அது வருகின்றது. அதனால் நஞ்சை வெல்லும் உணர்வுகள் அங்கே வருகின்றன.